ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஞாயிறு தினத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஓய்வு நாளின் காலை வழிபாட்டு வேலை நாங்கள் பங்குகொள்ள நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். வழிபாட்டை ஆஸ்வதியும், பங்குகொள்கின்ற ஆஸ்வதியும். நீர் வழங்கும் மகிழ்ச்சி சிறப்பாக இந்த தொற்று நோய் காலங்களிலே கொரோனா வைரஸ் பிடியின் கீழாக உலகம் இருக்கும் நாட்களில் நாங்கள் உடைய வழித்தலை உணர்ந்து கொள்ள, உடைய பாதுகாவல் பராமரிப்பு என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய மன்றாடுகின்றோம். ஆராதனை முடிவுபட்டு வழிநடத்திற்கு வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் மீட்புமாய் இயேசு கிறிஸ்துவை நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கடவுளுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. இந்த காலை வழிபாட்டுக்கு துவக்கமாக நாம் பாமாலைகளில் இருந்து ஒரு பாடலை நாம் பாடுவோம். Amen.
ஜீவனுள்ள ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுங்கள், ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவை கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாளிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் கடவுளின் அன்பு நமது இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் உதிரைகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இப்பொழுது எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஸ்ரீ கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்து போற்றுவோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்களைப் போல் மனிதனாக்கி எங்கள் பாவங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயர்த்திய மேவரையை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிவு போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கினை ஏற்போம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வசிக்கிறாவும். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து தகப்பத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன். உடைய கூலிக்கால் உணாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காற்படிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வனுடைய கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். சர்வலமையும் மிகுந்த பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாமுடைய வழியை விட்டு வழி வளர்ந்து போனோம். எங்கள் இதயத்தில் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் நடந்தோம். புது பரிசு கற்பிகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். சேர்த்தகளை செய்யாமல் சேர்த்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அழி செய்த வாக்கின்படியே நிர்வாகமுள்ள குற்றவாளிகள் எங்களுக்கு இறங்கும். தப்பியங்களை அறிக்கை எங்கள் மேல் பொறுமையாகும். பாவத்து நிமித்த தூக்கப்படுகளை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசு நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் நீ தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தகங்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். சர்வவல்லமையும் மிகுந்த இறக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டபடி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேர்தலையும் தந்தருள்வாராக. ஆமீன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமும் துதிக்கப்படுவதாக. சபையார் தயவு செய்து உட்காரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது திருமறை பகுதிகள் வாசி கேட்போம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாதம் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 26 வரை. நான் உங்களை புறஜாதிகளிடத்தில் இருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் பழுத்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பெற்று, அல்லாமலும் அக்கினியுமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தொரு வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலுமிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரையொருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மெசொபொத்தாமியா யூதேயா
கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனா பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தமைத்தவர்களும் கிரேக்கத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இதென்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் படித்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாறி மாறி படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 29. சங்கீதம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிரப்படும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிரப்படுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனங்களுக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வசனங்கள் முடிய. யோவான் 20:19 முதல். வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பதை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே நாம் இப்பொழுது இந்த வழிபாட்டு வேளையிலே கடவுளுடைய செய்தியை நாம் கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நாளை தேவன் நமக்கு கொடுத்திருக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள தேவன் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்தார். அதுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இதற்காக பெர்மிஷன் கொடுத்த அருமையான பிசி மெம்பர்ஸ் எல்லாருக்காகவும் நான் நன்றிகள் உள்ளவனாக இருக்கிறேன். ஒருவேளை கொரோனா வைரஸ் நம்மை தாக்கி கொண்டிருக்க, உலகமே ஸ்தம்பித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தேவன் நம்முடைய இல்லங்களை தேவ ஆலயமாக மாற்றி தந்திருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. ஒருவேளை இந்த கொரோனா வைரஸ் சீக்கிரமாக அது கட்டுப்பாடுக்குள் வர வேண்டும், கர்த்தருக்கு சித்தமானால் அது ஒழிய வேண்டும் என்று சொல்லி நாம் தேவன் நோக்கி ஜெபிப்போம். சீக்கிரமாக அது கடந்து போகும். நம்முடைய ஜெபம் நிச்சயமாக வெற்றியை தரும். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நான் சிந்திப்பதற்கு முன்பதாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் இணைந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய கைகளில் இந்த வருடத்தை கொடுத்தீர். கடந்த 5 மாதங்களை கொடுத்தீர். இந்த 5ஆம் மாதத்தின் கடைசி நாளுக்காக நன்றி செலுத்துவோம். இதுகார வந்து எங்களை வழிநடத்தும் தேவன் இனிமேலும் இந்த கஷ்டமான காலத்தில் வழிநடத்தி கொண்டே இருக்க ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வழிநடத்துதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது மாற்றே உமது வேதத்தில் அதிசயங்களை நாங்கள் தியானிக்க செல்கிறோம். எங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும். கிறிஸ்து இயேசுவின் சிந்தனையே எங்களோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
உமக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்கென்று நான் தெரிந்து கொண்ட ஒரு சின்ன பகுதி, வேத பகுதி, உப்பின் தன்மை. இந்த உப்பு, இப்பு மூன்றே எழுத்துல பலவிதமான குணாதிசயங்களை நமக்கும் கற்றுக் கொடுக்கின்றன, அதுவும் செயலாற்றுகின்றதாக இருக்கின்றது. இயேசு நம்மை பார்த்து கூறுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13 பார்க்கிறோம். அந்த உப்பினுடைய குணாதிசயங்களை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள். உப்பினுடைய தன்மைகள் என்ன? ஏன் ஆண்டவர் உப்பை உபமானமாய் சொல்ல வேண்டும்? ஏனென்றால் உப்பு தன்னை மறைத்து வெளிப்படுத்துகிறது. பார்ப்பதற்கு மிகவும் ஒரு சாதாரண பொருளாக இருந்தாலும் தூரத்து பார்வைக்கு அது மிகவும் பளபள என்று வெளுப்புள்ளதாக காணப்படும். சில உப்பளங்களிலே நீங்கள் சென்று பார்த்தால் அது தூரத்து பார்வையில் வெள்ளை வெள்ளையென்று காணப்படும். ஒரு பரிசுத்த தன்மையை நாம் பார்க்கலாம். அதே பிரகாரம் அது செயலாற்றுகிற விதங்களும் அது நன்றியுள்ள விதமாக இருக்கும், அநேகருக்கு பிரயோஜனப்படுகிற விதமாக இருக்கும். உப்பின் உபயோகத்தை பார்த்தால் அது எப்படி உபயோகப்படுகிறது என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அதற்கடுத்து அந்த உப்பு தன்னுடைய சாரம் இல்லாமற் போனால் அதனுடைய நிலைமை மிகவும் கேடுள்ளதாக இருக்கும். ஆக இந்த 3 காரியங்களை நாம் சிந்திப்போம். முதலாவதாக உப்பினுடைய தன்மைகள், அதனுடைய குணாதிசயங்களை பார்க்கும்போது இது ஆதி காலத்திலே இது பயன்படுத்தப்பட்டதாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இதற்கு ஒரு தனித்தன்மை உண்டு. அன்றாட வாழ்விலே நாம் சமையலில் அதை சமைக்கிறோம், அது தன்னை மறைத்து அது வெளிப்படுத்துகிறது. சமையலிலே சமைக்கும்போது, ஒருவேளை குழம்பில் பார்க்கும்போது காய்கறிகளே நாம் பார்க்கிறோம், பருப்பை பார்க்கிறோம், ஆகாரத்தில் பார்க்கும்போது அரிசியை பார்க்கிறோம். ஆனால் உப்பை நாம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. மறைந்து செயலாற்றுகிறது, தன்னுடைய சுவையை அது வழங்குகிறது. அது மட்டுமல்ல, அது அதிகமாக நாம் உணவில் சேர்த்தாலும் அது அதிகமான சுவை இருக்காது. அது மாதிரி உப்பு போடாமல் இருந்தாலும் உப்பில்லாத சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி உண்டு, உப்பிட்டவரை உள்ளளவும் நிலை, உப்பில்லாத பண்டம் குப்பையிலே. ஒரு சாப்பாட்டுக்கு நாம் லிஸ்ட் போட வேண்டும்னால் சில கல்யாண பந்தியில் உள்ள பொறுப்பாளர்கள் சொல்லுவாங்க, முதல்ல உப்பு 2 கிலோ எழுதுங்க அப்படின்னா முதல்ல சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், இந்த உப்புனால தான் சுவை இருக்கும், அதனால் உப்பை முதல்ல எழுதுங்கன்னு சொல்லி முதல்ல உப்புக்கு எழுதுவாங்க, உப்பை எழுதுவார்கள், முக்கியப்படுத்துவார்கள். அது தன்னுடைய தனித்தன்மையான அந்த சாரத்தை வெளிப்படுத்துகிறது, ஆனால் அது மறைந்து கொள்கிறது. சாப்பாட்டுக்கு மட்டுமல்ல, அந்த காலத்திலே அது பலிபீடத்தில் படுகிற பொருளாகவும் விளங்குகிறது. பலிபீடத்தில் தகன பலியில் இடுற நேரம் உப்பையும் இடுகிறார்கள். ஏனென்றால் ஆண்டவரே அதை அங்கீகரிக்கிறார். உப்பை அங்கீகரிக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையும் உப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இதில் நாம் பார்ப்பது என்னவென்றால், பிறருக்கு அது செயல்பாடாக இருக்கிறது, தன்னை மறைக்கிறது. ஆதியாகமத்தில் பார்த்தோமானால் ஆதி நாட்களில் அவர்கள் உப்பை பயன்படுத்துகிறார்கள். பிறந்த பிள்ளைக்கு சுத்திகரிப்பின் போது உப்பை தண்ணீரில் கரைத்து அதை பிள்ளையோட சுத்திகரிப்புக்காக பயன்படுத்துகிறார்கள். அந்த உப்பு தண்ணீரில் கரைத்த என்னாகும்? அது செயலற்று போகும். ஆனால் அதனுடைய சாரத்தன்மை அந்த பிள்ளையை, அந்த இளம் குழந்தையை அது சுத்தமாக மாற்றுறது, சுத்திகரிப்பை தருகிறது. அதற்கடுத்து அந்த பிள்ளை நன்றாக வளர்க்குறாங்க, கொஞ்சுறாங்க, பெரிய பிள்ளை ஆகிறது. அது மட்டுமல்ல, அதன் மூலமாக பல நோய் கிருமிகளும் அளிக்கப்படுகின்றன. அது காணிக்கையாகவும் படைக்கப்பட்டது. நான் சொன்னேன், ஒரு பலிபீடத்தில் தகன பலியாக படைக்கப்படுவது மட்டுமல்ல, ஆலயத்தில் காணிக்கையாகவும் அது படைக்கப்படுகிறது.
அதற்கடுத்து சில காய்கறிகள் உபயோகத்திற்காக நாம் அநேக நாட்கள் வைக்க வேண்டும் என்றால் அதில் நாம் உப்பை போட்டு வைக்கிறோம். ஏனென்றால் அது தன்னுடைய தன்மை வெளிப்படுத்தி அடுத்த அந்த கனி விருட்சங்களையோ அல்லது பழ வர்க்கங்களையோ அல்லது காய்கறிகளையோ அது கெடாமல் பாதுகாத்துக் கொள்கிறது. ஏன் ஆதி காலத்தில் உள்ள ராஜாக்களையும் ஒரு நல்ல ராஜா இருந்தாரென்றால் அவருடைய சவப்பெட்டியில் உப்பை அதிகமாக போடுவார்களாம். ஏனென்றால் அவருக்கு அவ்வளோ நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நல்ல ராஜா அவர் சடலம் கிடக்கூடா என்று சொல்லி பூர்வீகத்தில் அதை செய்வார்களாம். ஆம் பிரியமானவர்களே, இந்த உப்பு அவ்வளோ தூரத்துக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. எஸ்ரா 4ஆம் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி பல வசனங்களை பார்க்கும்போது பலிபீடத்தில் அதை படைக்கும்போது அதை அங்கீகரிக்கிற தேவன் அதை அங்கீகரிக்கிறார், அதை அனுமதிக்கிறார். பலிபீடத்தில் அதை அனுமதிக்கிறார். ஏனென்றால் அதற்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதனுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால் அந்த உப்பு மாறி நாமும் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் படிக்கப்படுகிறோம். உப்பு தன்னை மறுத்து வாழ்கிறது என்று சொன்னேன் அல்லவா? இப்பொழுது அது எதற்கெல்லாம் பயன்படுகிறது? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் ஒரு சின்ன சம்பவம் நடக்கிறது. எலியா சுழல் காற்றின் மூலமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவருடைய சால்வையை எடுத்துக்கொண்டு எலிசா வருகிறார். யோர்தான் கரையில் வரும்போது அது அந்த சால்வை அடித்து அது பிழைக்கிறது. ஒரு பட்டணத்துக்குள் வருகிறார். அங்கே சொல்கிறாங்க 2 ராஜாக்கள் 2:21 அதிகாரத்தில் சொல்கிறாங்க, இந்த நிலமும் பாழ்பட்ட நிலம், தண்ணீரும் உபயோகமற்றது என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் ஒரு பட்டணத்தில் வசிக்க வேண்டுமென்றால் அதில் தண்ணீர் நல்லா இருக்கான்னு தான் பார்க்கணும். ஏனென்றால் அது உப்பு தண்ணீராக இருந்தால் அது உபயோகத்திற்காகாது. என்றால் குடிப்பதற்கு நல்ல தண்ணீர் வேண்டும். ஒருவேளை அதில் நாம் குடியேற வேண்டுமென்றால் அந்த நிலம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இக்காலத்தில் பெரிய பெரிய ஆர்கிடெக்ட் ஃப்ளாட்ஸ் அடுக்குமாடிகள் கட்டும்போது அதற்கு சாயில் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதை டெஸ்ட் பண்ணும்போது ஒருவேளை அந்த சாயில் டெஸ்ட்டில் ரிசல்ட் களிமண்ணாக இருந்தால் அந்த நிலத்தை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். ஆனால் இந்த பட்டணத்தில் உள்ள குடியிருக்கிறவர்கள் சொல்கிறாங்க, அவங்க எங்கே குடியிருந்தாங்கிறத வேதத்தில் சொல்லப்படலை. அந்த குடியிருக்கிறவர்கள் சொல்கிறாங்க, இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, ஆனால் தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் நிலம். அப்போ எந்த நிலத்தில் அவங்க வாழ்ந்திருப்பாங்க? ஒரு கூடாரங்கள் போட்டு வாழ்ந்திருப்பார்களோ? அது இது சொல்லப்படவில்லை. ஆனால் ஒன்று சொல்கிறாங்க, இந்த தண்ணீரும் கெட்ட தண்ணீர், இதன் மூலமாக எங்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுகின்றன, நாங்கள் எடுத்து செய்கிற விவசாயம் பாதிக்கப்படுகிறது, இதன் மூலமாக நாங்கள் கஷ்டப்படுகிறோம் என்பதை சொல்லாமல் சொல்லி காட்டுகிறார்கள். அவனை தீர்க்கதரிசி என்று கண்ட ஜனங்கள். எலிசாவுக்கு ஒரு ஆதங்கம், இப்படிப்பட்ட இடத்துல மக்கள் வசிக்க முடியாதே. ஏனென்றால் தண்ணீரும் கெட்டது, நிலமும் பாழ்நிலம், இதற்கு ஒரு காரியம் செய்ய வேண்டுமே என்று சொல்லி ஜெபித்து அந்த எலிசா என்ன செய்கிறார் என்றால் உப்பு அள்ளுகிற ஒரு கரண்டியை கொண்டு வர சொல்கிறார். அதில் நீரூற்றண்டையில் சென்று அந்த உப்பை போட்டு கலக்கிறார் அந்த ஆற்றில். அந்த கலந்த உடனே அந்த அசுத்தமான தண்ணீர், ஒன்றுக்கும் உதவாத தண்ணீர் என்று மக்களால் கணிக்கப்பட்ட அந்த தண்ணீர் ஆரோக்கியமுள்ள தண்ணீராக மாறுகிறது. ஆச்சரியமாக இருக்குல்ல? தேவனுடைய செயல்கள் ஆச்சரியமாக இருக்கிறது. அதற்கு அவர் உபயோகப்படுத்துகிறது உப்பு. அவர் சொல்கிறார், இனி அதனால் சாவும் வராது, நிலமும் பாழாய் போகாது என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி அந்த அற்புதத்தை செய்கிறார். எலிசா சொன்னபடியே தண்ணீர்
இந்நாள் வரைக்கும் அது ஆரோக்கியமாக காணப்படுகிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் படிக்கிறோம். இது தேவன் செய்த அற்புதம். ஆனால் அவர் உபயோகப்படுத்தின பொருள் உப்பு. ஒரு நாம் மருந்து கூட சில உப்பை பயன்படுத்துகிறோம். இப்படியாக நம்முடைய வாழ்வாதாரங்களுக்கு இந்த உப்பு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. தேவன் எலிசா மூலம் செய்த அற்புதமும் உப்பினால பயன்படுத்த அதில் உள்ள வாக்கியம் மறுபடியும் படிக்கிறேன். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியம் ஆயிற்று. மருந்தாக பயன்படுகிறது. ஆரோக்கியமான தண்ணீர். நம்ம மினரல் வாட்டர்னு சொல்லணும்னா இப்போ அந்த காலங்களில் ஆறே ஒரு ஆரோக்கியமான தண்ணியாக மாறினது. இப்படி உப்பானது ஆரோக்கியத்தை நமக்கு கொண்டு வருகிறது. நம்முடைய வாழ்நாட்கள் சுயித்திருப்பதற்கு அது பயன்படுகிறது. அந்த உப்பு நன்றி அறிதலை காட்டுகிறது. எஸ்ரா 4:14 பார்க்கணும்னா அரண்மனையில் உள்ள பலர் சொல்கிறாங்க, அங்கே வேலை செய்த சேகவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் இந்த அரண்மனை உப்பை தின்றோம், ஆகவே நாங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்போம். என்ன நம்ம சொல்லுவோம்ல, இந்த வீட்டுக்கு உப்பு தின்னுட்டேன், அதனால் நான் அந்த வீட்டுக்கு ரெண்டகம் விளைவிக்க மாட்டேன், துரோகம் பண்ண மாட்டேன் என்று சொல்லி நாம் சொல்கிறோம். இந்த அர்த்தம் என்ன? அந்த வீட்டில் நான் சாப்பிட்டேன், அந்த வீட்டில் பல நன்மைகளை அனுபவித்தேன், ஆகவே நான் என்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் குடும்பத்திற்கு உப்புள்ளவனாக இருப்பேன், நன்றியறிதல் உள்ளவனாக இருப்பேன் என்று சொல்லி உப்பினுடைய தன்மை நன்றியறிதல் உள்ளவனாக இருக்கிறது. இது பாவ நிவர்த்தி செய்கிற பலியிலையும் அது படைக்கப்பட்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாவ நிவர்த்தி செய்வதற்கு தகன பலி இடும்போது இதுன்னு செய்து பாவ மன்னிப்பு, பாவ நிவர்த்தி முந்தைய காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அதை செய்தார்கள். ஒரு நம்பிக்கை. அந்த உப்பின் மூலமாக நான் பல காரியங்களை கற்றுக்கொள்கிறேன். அந்த உப்பை தேவன் அங்கீகரித்த ஒரு காணிக்கை. அதன் மூலமாக என்னுடைய பாவம் நிவர்த்தியாக்கப்படுகிறது, பாவ மன்னிப்பு நான் பெறப்படுகிறேன் என்று சொல்லி நம்முடைய ஆதி தாய் தகப்பமான அதை செய்தார்கள். இஸ்ரவேலர் தேவனுக்கு செய்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக உப்பை காணிக்கையாக படைத்தார்கள். ஒருவேளை இப்பொழுது அண்டை நாடுகள் பல தற்காலிக உடன்படிக்கை செய்கிறாங்க, ஆனால் அது செயலற்று போகிறது. அது சமாதான உடன்படிக்கை அல்ல, அது சாதாரண உடன்படிக்கை இருந்து பின் தகர்ந்து போகிறது. அதுக்கடுத்து நாட்டில் குழப்பம்தான் வருகிறது. ஆனால் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையே நடக்கிற உடன்படிக்கையில் உப்பு என்றால் அது கடைசி வரைக்கும் இருக்கும் என்று சொல்லி அதையும் ஒரு பொருளாக பயன்படுத்தி அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக நம்முடைய ஆதி தாய் தகப்பன்மார் செய்த பாரம்பரியத்தை நாம் உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அது கலப்படமற்ற தன்மை உள்ளது. உப்பிற்கு எந்த விதமான கலப்படம் கிடையாதுங்க. ஒருவேளை அதை பார்க்க நேரமே ஒரு பரிசுத்தமான ஒரு வெள்ளை நிறத்தில் காணப்படும். அதனுடைய தன்மை சாரமுள்ள தன்மையாக மட்டுமே இருக்குமே ஒழிய வேறு எந்த விதமான சைடு எஃபெக்டும் அது தராது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பியூரிஃபிகேஷன் இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமுள்ளதாக இருந்தால் நாம் அடுத்தவர்களை ஆத்மாதாயம் செய்கிற பணியில் நாம் முனைப்போடு செயல்பட நம்முடைய வாழ்க்கை ஒத்துழைக்கும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை உப்பு இல்லாமல் சாரமற்று போனால் நம்முடைய வாழ்க்கை பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடும். உப்பு மிகவும் சாரமுள்ள தன்மை உள்ளது. நமக்கு தெரியும்ல, அது எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்பதை லோத்துடைய மனைவி ஒரு அடையாளமாக இருக்கிறாள். சோதங்கோர ஓடு ஓடு என்று சொல்லி பின்னிட்டு பார்க்காதே என்று எச்சரிப்பின் சத்தத்தை அவள் கேட்காமல் திரும்பி பார்க்கும்போது அவள் உப்பு தூணான பிரதான ஒரு காரியம். அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்னும் இருக்குதுன்னு சொல்கிறார்கள். இப்படியாக அது கடைசி வரைக்கும் தன்னுடைய தனித்தன்மையை உறுதிப்படுத்துகிற ஒரு பொருளாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சாரமற்ற தன்மைக்கு நாம் இவ்வாறாக இந்த உலகத்தில் வாழ பணிக்கப்படுகிறோம். என்னுடைய வாழ்க்கை பிறருக்கு உப்பாக இருக்கிறதா?
என்று சொல்லி நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் அது தன்னை மறைத்து பிறருக்கு அது உபயோகமாக இருக்கிறது. பிறருக்கு நான் பயனுள்ள வாழ்க்கை வாழ்கிறேனா, சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ்கிறேனா, அதை மறுபடியும் ஆண்டவர் கூறும்போது மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 49-50 வசனங்களில் பார்க்கும்போது, எந்த பலியும் உப்பினால் ஒப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்னியினால் ஒப்பிடப்படுவான். இதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் உப்பினாலே வாழ்க்கை நடத்தும்போது உன்னுடைய வாழ்க்கை ஜொலிக்கிற அக்னியுள்ள வாழ்க்கையாக, பிறருக்கு பிரகாசிக்கிற வாழ்க்கையாக உன்னுடைய வாழ்க்கை சாரமேற்றப்படும் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்குது? என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் பிரகாசிக்கிற ஒளியாக பிறருக்கு திகழ்கிறோமா? உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள் என்று சொல்லி மலைப்பிரசனத்தில் ஆண்டவர் கூறுகிறார் அல்லவா? அந்த பிரகாசம் நம்மில் இருக்கிறதா? நம் மூலமாக அநேகர் கிறிஸ்துவின் அண்டை வழிநடத்தப்படுகிறார்களா? நம் மூலமாக சாட்சியுள்ள ஜீவியம் அடுத்தவருக்கு பிரகாசிக்கிறதா? என்னுடைய சொந்த குடும்பத்தில் நான் உப்புள்ள வாழ்க்கை வாழ்கிறேனா? என்னுடைய சொந்த ஆஃபீஸில் நான் வாழ்கிற சமுதாயத்தில் என்னுடைய வாழ்க்கை உப்புள்ள வாழ்க்கையாக இருக்கிறதா? அந்த வசனத்தில் அடுத்த வாழ்க்கை சொல்லும், உப்பு நல்லது தான். எஸ், உப்பு இஸ் ஆல்வேஸ் குட். சால்ட் இருந்தது எப்பொழுதுமே நல்லது தான். ஆனால் கடைசியில் சொல்கிறது பார்த்தா, சாரமற்று போனால் அதற்கு எப்படி சாரம் உண்டாக்குவீர்கள்? ஒரு பரிசுத்தன்மையை இழக்கும்போது அந்த பரிசுத்தத்தை மீண்டும் உன் உள்ளத்தில் புதுப்பித்துக் கொள்வது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். நீங்கள் பரிசுத்தத்துக்கென்று அழைக்கப்படுகிறீர்கள். ஒரு சாரமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறீர்கள். அந்த சாரமுள்ள வாழ்க்கை நீ இழந்து போவாயானால் இனி வர்ற நாட்களில் அது எப்படி கஷ்டம் உன்னால் எடுக்க முடியுமா? உன்னுடைய இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு, மகனே திரும்ப உனக்கு ஒரு புது வாழ்வு தரேன் என்று சொன்னால் ஒழிய அந்த பரிசுத்த வாழ்க்கை நான் வாழ முடியாது. ஆகவே இருக்கிற கொஞ்ச காலத்து வாழ்க்கை, இந்த கொரோனா நேரத்தில் நாமும் நம்மை ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஒரு ஜெப ஜீவியம் சற்று குன்றி இருந்ததானால், குறைவாக இருந்ததனால் நீர் என்னை புதுப்பியும் சுவாமி. என்னுடைய வாழ்க்கை சாரமுள்ள வாழ்க்கையாக நான் மாறுவதற்கு நீர் உதவி புரியும். சாரத்தன்மை இழந்திருப்பேனானால் தயவாக மன்னித்து சுவாமி. நான் பிறருக்கு சாட்சியுள்ள வாழ்வதற்கு என்னை புதுப்பியும் என்று சொல்லி நாம் ரீடெடிகேட் பண்ணுவோம். மார்க் 10:50 வசனத்தில் கூறுகிறது, உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாக இருங்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாக இருங்கள். என்ன அருமையான வார்த்தை அல்ல? நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள். அதற்கடுத்து உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாக இருங்கள். அந்த உப்புடைய சிறப்பு தன்மையை தேவன் அங்கீகரிக்கிறார். அந்த சிறப்பு தன்மையை நம் வாழ்க்கையில் நீ அபியாசப்படுத்தி வாழ் என்று சொல்லி தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதற்கடுத்து சொல்கிறாரு, அந்த உப்புள்ள வாழ்க்கையாக நீயும் நானும் வாழ்ந்தால் ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாகியும் இருங்கள். இயேசு கிறிஸ்து சமாதானத்தை ஒரு சொத்தாக இந்த உலகத்தில் வைத்து போயிருக்கிறார். அநேக நாடுகள் சமாதான உடன்படிக்கை எடுக்கின்றன, ஆனால் அது தற்காலிகமாக இருக்கின்றது. ஆனால் இயேசு கொடுக்கிற சமாதானம் ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சமாதானம். அது தெய்வீக சமாதானம், அது நிரந்தரமான ஒரு சமாதானம். அந்த சமாதானத்தை நீயும் நானும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட உப்புடையவராக இருங்கள், உப்புள்ள ஒரு வாழ்க்கை வாருங்கள், சாரம் மிகுந்த ஒரு வாழ்க்கை வாருங்கள், உன்னிடத்தில் தனித்தன்மை தரித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நன்றியுறுதி உள்ளவர்களாக இருங்கள், அடுத்தவருக்கு பிரயோஜனமான வாழ்க்கை வாழுங்கள் என்று சொல்லி நாம் நம்மை ரீடெடிகேட் பண்ண தேவன் நம்மை அழைக்கிறார். ஒரு குறுகிய காலகட்டத்தில் வாழ்கிறோம் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கை ஒரு புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது. எப்பொழுது நம்முடைய வாழ்க்கை முடியும் என்று தெரியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை அடுத்தவர்களுக்கு ஒரு வேத புத்தகம் மாதிரி விளங்க வேண்டும். நான் அடிக்கடி இந்த வார்த்தை யூஸ் பண்ணேன். பி கேர்ஃபுல் ஹவ் யூ லிவ். யூ மே பி ஒன்லி த பைபிள் someone will ever read. நீ உன்னுடைய வாழ்க்கை குறித்து எச்சரிக்கையாயிரு.
ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை பிறருக்கு பயனுள்ள வேதாகமாக அமைய வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தை கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சற்று சிந்திப்போமா? பல கஷ்டங்கள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, துக்கங்கள் உண்டு, அழுத்தங்கள் உண்டு. வாழ்க்கை என்பது சுபீட்சமான வாழ்க்கை அல்ல. நாம் வாழ்ந்து காட்டுவதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்வு காட்டுவதற்கு ஆதாரமாக இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் இருக்கிறார். அவர் என்னை வழி நடத்துவார், முடிவறிந்து என்னை காப்பார் என்று சொல்லி நமக்குள் ஒரு தீர்மானம் எடுப்போம். அன்றே என்னுடைய வாழ்க்கை உப்புள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். பிறருக்கு நான் சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழ வேண்டும். நான் அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியுள்ள ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மை நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய சபைகளில், நாம் வாழ்கின்ற உலகத்தில் தேவன் நம்மை சாட்சியுள்ள ஜீவம் செய்ய அழைக்கப்படுகிறோம். நீங்களும் நானும் கர்த்தருக்கு மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அதுபோல் நாமும் பிறருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையாக, உப்புள்ள வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கு தேவனுக்கு நாம் நம்மை ஒப்புவிப்போம். தேவன் நம் உள்ளத்திலிருந்து அரசாட்சி செய்ய அவருக்கு அனுமதி கொடுப்போம். அன்றைய என் உள்ளத்தில் வாரும், இன்றைய வாரம், இப்பொழுதே வாரும், என்னுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். என்னிடத்துல உப்பில்லாத வாழ்க்கை இருந்தால் தேவனை எனக்கு எடுத்து காண்பியும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னிடத்தில் என்ன குறை இருக்கு சாமி? இன்னும் பரிசுத்த வாழ்க்கைக்கு முன்னேறும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். அநேக மக்களை ஆத்துமாதாயம் செய்யும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய ஆலயத்தை இன்னும் அதிகமாக பரிசுத்த ஜீவத்தில் வளர்க்க நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய ஆலயத்தில் இன்னும் அநேக மெம்பர்ஸ் வர வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய ஆலயம் அடுத்தவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஆலயமாக இருக்கும்படி நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய ஆலயம் ஒரு ஐக்கியமுள்ள ஆலயமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். இதற்கு என்னுடைய வாழ்க்கை உப்புள்ள வாழ்க்கையாக, சாரமேறிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். சுவாமி, என்னில் அந்த சாரத்தை தாரும், அந்த வாஞ்சையை தாரும், என்னோடு செயல்படும் என்று சொல்லி நாம் ரீடெடிகேட் பண்ணுவோம். நம்முடைய வாழ்க்கையை மெய்யாகவே தேவன் அங்கீகரிப்பார். இந்த அருமையான சபையில் தேவன் ஒரு நல்ல ஐக்கியத்தை கொடுத்திருக்கார் இல்லையா? அவருடைய வருகை வரைந்தும் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு ஒரு சாரமுள்ள வாழ்க்கையாக வாழ வேண்டும். நாம் அதற்கு ஒத்துழைப்பதற்கு ஆண்டவரிடம் போராடி நாம் ஜெபம், நாம் ஜெயத்தை எடுத்துக்கொள்வோம். தலையில் காத்து ஜெபம் செய்யுமா? அன்பின் தேவனே, நீர் கொடுத்த அந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளில் சுவாமி, நாங்கள் கேட்ட சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் விளம்பின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கை அன்றே அடுத்தவர்களுக்கு ஒளி மிகுந்த வாழ்க்கையாக, சாரமுள்ள வாழ்க்கையாக என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு என்னையே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இனி வர்ற காலங்களில் நீர் என்னுடைய ஆலோசனை கர்த்தராக இருந்து செயல்படும், என் உள்ளத்திலிருந்து செயல்படும். என்னுடைய வாழ்க்கையில் சுவாமி ஒரு பரிசுத்த தன்மையை தாரும். இனி நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி எனக்கு போதியும் கற்றுக்கொடும். என்னுடைய வாழ்க்கையில் அடுத்தவர்களை சார்ந்த அல்ல சுவாமி, உண்மை சார்ந்த வாழ்க்கையை வாழ கிருபை செய்யும். தேவரீர் கொடுத்த ஞானத்தினால் என்னுடைய குடும்பத்தை நான் ஆண்டு கொண்ட பலன் தாரும். என்னுடைய பிள்ளைகள் உம்மால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யும். என்னுடைய சபையில் நான் ஒரு பெரிய அங்கத்தினராக இருக்கலாம், ஆனால் நீர் என்னோடு இருந்து வாசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனே, எனக்கு உதவி செய்யும் சுவாமி. அப்பிரயோஜனமான ஊழியக்காராக நாங்கள் இருக்கிறோம், அப்பிரயோஜனமான சபை மக்களாக இருக்கிறோம். ஆனால் என்னை நீர் பலப்படுத்துகிற சுவாமி அக்கா ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவ எல்லாவற்றும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி நாங்கள் வயிற்றில் படிக்கிறோமே, அந்த உன்னத பலத்தால் எங்களை இடகட்ட வேண்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். இந்த அருமையான வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான காரியங்களை கற்றுக் கொடுத்தீர் சுவாமி அக்கா ஸ்தோத்திரம். எஞ்சியுள்ள வாழ்க்கையில், எஞ்சியுள்ள காலங்களில் உமக்கு நாங்கள் சாட்சியுள்ள ஜீவம் செய்ய நீர் பலன் தந்திருக்கிற அக்கா ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசிரியர் காத்துக்கொள்ளும். துதி கனமயமே இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நல்லாவத்தில் ஜெயம் கேள்வியுள்ள பிதாவே, ஆமென். நமது விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம்.
சபையார் தேவசேனைப்படி கேட்டுக்கொள்கிறேன். நாம் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் சொல்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்க, அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க, பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறிந்து மறித்தடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தினார் 3ஆம் நாள் மொத்தத்தை எழுதினார். பரமத்துக்கு ஏறி சர்வ பிதாவாய் தேவனுடைய வலப்பாசை விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மறைத்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த விசுவாசிக்க, பொதுவாக இருக்கிற பரிசபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையார் தயவு செய்து உட்காரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது திருச்சபை மக்கள் யாவருக்கும் திரியேக கடவுளின் திருப்பெயரால் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது திருச்சபையின் இப்போதுள்ள ஆயர் ரெவரண்ட் திரு ஜான் பனியன் அவர்கள் சூளையில் உள்ள CSI சென்ட் ஆண்டர்சன் திருச்சபைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என்பதை திருச்சபை மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நமது திருச்சபையின் புதிய ஆயராக ரெவரண்ட் அலெக்சாண்டர் பால் அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார் என்பதையும் திருச்சபை மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சபை மக்கள் ஆயருக்காகவும் அவர்கள் குடும்பத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண நாளை காணும் தம்பதிகள் இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆழ்வே, இந்த மகிழ்ச்சியான இந்த வழிபாட்டு வெயிலே ஆழ்வே தினநிலை சோதனைகளை எடுக்கும் நேர் மக்களின் வாழ்வில் கொடுக்கிற பல்வேறு நம்ம நடத்துகிறோம். ஆழ்வே உலகில் பெரும் தொற்றாய் காணப்படுகிற இந்த வைரஸ் நோயின் பிடியில் இருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆழ்வே அந்த அச்சுறுத்தல் காணப்படும் ஊருக்காக நாம் ஜெபிக்கிறோம். உடைய வழிநடத்தல் உங்களுடைய பாதுகாவல் பராமரிப்பு எங்களுக்கு உண்டு என்பதை உறுதிப்படுத்துகின்ற பணம் நாங்கள் விளங்கும் மன்றாடுகின்றோம். ஆகவே இந்த வேளையிலே சிறப்பாக நாங்கள் உங்களுக்கு நகைகளை சோதனை எடுக்கிறோம். எங்கள் திருச்சபை மக்களின் வாழ்க்கையில் கொடுத்த பல்வேறு நன்மைகள் ஆசீர்வாதம் செலுத்துகிறோம். பிறந்த நாளை காண்கின்றவர்கள் திருமண நாளை காணும் தமதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவளை ஆசிரியம் அந்த நாளை மகிழ்ச்சி கொடுக்க மன்றாடுகிறோம். அவள் கடந்த இந்த ஆண்டில் கொடுத்த பல்வேறு நன்மைகள் ஆசீர்வாதம் செலுத்துகிறோம். அவள் துவங்கும் புதிய ஆண்டுக்கு ஜெபிக்கிறோம். புதிய ஆண்டில் மகிழ்ச்சி ஆசை கொடுக்கிறோம் மீண்டுமாய் மன்றாடுகின்றோம். அனைவருக்கும் இது அன்பை ஆசுவாதத்தை கொடுக்கின்றவர்களாக உடைய ஆற்றலை பெற்றவர்களாக அவர் விளங்க உதவி ஆற்றலை கொடுக்க ஜெபிக்கின்றோம். ஆண்டவரும் மீட்பும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் பிதாவே. ஆமீன். தொடர்ச்சியாக நாம் காணிக்கை பாடலாக கீர்த்தனைகளில் இருந்து ஒரு பாடலை நாம் பாடுவோம்.
கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் பரமணிக்கு பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உடைய ராஜ்யம் வருவதாக உடைய சித்தம் பரமணி செய்யப்படுவது போல பூமி செய்யப்படுவதாக அனுபவத்தாரும் எங்களுக்கு குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும் எங்களுக்கு சோதனைக்குள் பரிசுத்தப்படாமல் தீமையை அடிச்சுக்கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் எனக்கு விளைவிலே ஆமேன். சமாதானத்துக்காக ஜெபிப்போம். சமாதானத்துக்காக ஏக சிதைவருமாய கடவுளே உம்மை அறிவதே நித்திய ஜீவன் சேவிப்பதே மெய் சுவாதீனம் தேவரை தஞ்சமாக கொண்டிருக்க நாங்கள் எந்த வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துக்கள் செய்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமேன். தேவ கிருபைக்காக ஜெபிப்போம். சர்வ கடவுளே இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே இந்நாளும் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசமாகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்க எப்பொழுதும் செய்திருக்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆளையிலால் நடத்தி அருள வேண்டும் என்று எல்லா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஜெபம் செய்வோம். தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்லமையுள்ள கடவுளே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவள் கேட்கவில்லை அவளை செய்வேன் என்று வாக்கு அறிவிக்கிறேன். கர்த்தாவே உமது அடையலாக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டிய இப்படி நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்திய அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனும் எங்களுக்கு கட்டளையிட்டருளோம். ஆமேன். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக. இருப்பாராக. சமாதானத்தோടെ போய் கிடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.